அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி, என் மனதில் என்றும் வாசம் செய்யும் ஈசனே போற்றி, ஏற்றம் அளித்து நின் பதம் அருளும் நாதனே போற்றி போற்றி. என் இனிய தமிழ் மக்களே, drop. கோபாலே, அருளே, எங்கப்பா இருக்கீங்க? யாரையும் காணோம். ஆடுகளோட டைட்டில் எல்லாம் பலமா தான் இருக்கு. ராமன் வர கூப்பிட்டுருக்காரு, உக்காந்துட்டு போலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். என்னதான்ப்பா பண்ண போறீங்க? தலைவா உட்காருங்க தலைவா, பறக்காதீங்க, வருது, வந்துகிட்டே இருக்குது. இடியாடா பாக்குற? ஆமாடா, நல்லா இருக்கு, பாக்கலாமா? டிவி செம்ம போறடா. ஃபூட்பால் விளையாடலாமா? வேண்டாம் வேண்டாம், விஜய் கில்லி படம் மாதிரி கபடி விளையாடலாம். கபடிக்கு நிறைய பேர் வேணுமே. அப்போ வா, நம்ம கேங் கூப்பிடலாம். அம்மா, நம்ம வெளியில விளையாட போறோங்கம்மா. சரிடா. நண்பன் என்ன தெரியும் நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். வாடாய மச்சான் இங்கே ஆண்டி, அனிருத் ஆண்டி. ஏய் சஷாங்க், அது உள்ள வாங்கடா, அனிருத் உள்ளதா இருக்கான். அனிருத், இந்த வாப்பா. கபடி விளையாடலாம். வரீங்களாடா? கபடியா விளையாட போறோம்? ஆமா ஸ்ரீ, எனக்கு கபடி விளையாட தெரியாதே, கொஞ்சம் தெரியுங்களா? கபடினா ரெண்டு அணிகளுக்கு இடையே நடக்கிற ஆட பிடிக்கிற போட்டி. ஓ, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி கபடி விளையாடுவாங்களா? எனக்கும் விளையாட ஆசையா இருக்கு. ஆமா, இது தமிழோட வீர விளையாட்டு. சரி வாங்க விளையாடுவோம். நானும்
விளையாடலாமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்ல நண்பர்களே கூட விளையாடுவேன். வா விளையாடலாம்டா விளையாடலாம்டா. ஆனா அது எப்படி விளையாடணும்? நான் சொல்றேன். அது எல்லாரும் வட்டமா உட்கார்ந்திக்கணும். அப்புறம் ஒருத்தர் மட்டும் சுத்திட்டு வந்து இன்னொருத்தர் பின்னாடி துணிய போடணும். புரிஞ்சுதா? அப்ப நான் சொல்றேன். யார் பின்னாடி துணிய போட்டாங்களோ அவங்க எழுந்து ஓடணும். போட்டவங்க புரித்தாங்கன்னா அவங்க அவுட்டுதான். இப்ப எனக்கு புரியாது. போதும் வா விளையாடலாம். விளையாடலாம் வாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. அடுத்தது நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? விளையாடலாமே. உங்க எல்லாருக்கும் கண்ணாமூச்சி எப்படி விளையாடணும்னு தெரியுமா? தெரியும். கண்ணை கட்டி ஆளை கட்டுற விளையாட்டு தானே. நான் என்னோட தங்கச்சியோட விளையாடுறேன். ஆமா அதேதான். சரி நம்ம அம்மா பக்கத்துல போய் விளையாடலாம். வாங்கடா வாங்க. விளையாடலாம். ஆனா எங்க அம்மா கூப்பிடுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும்டா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். வா நம்ம விளையாடலாம். ராகவ் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமே. சரி பேசிட்டு இருந்தா லேட் ஆயிடும். வாங்க
பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, காதல் ஜோடிகளே, இளந்தம்பதிகளே, எல்லாருக்கும் இந்த ஆடுகளம் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. அது சரி, ஆடுகளம் டைட்டில் எல்லாம் பலமா தான் இருக்கு, ஆனா ஒரு பயலையும் காணுமே. நம்ம வேற ராமோகன் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோம், எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா சோறும் போட மாட்டாங்க. சரி, என்னதான் பண்ண போறாங்கன்னு பாப்போம். ஐயோ, ஆடுகளம், அது என்ன ஆடுகளம்? இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியா? டைட்டில் எல்லாம் நல்லா தானே இருக்கு, ஆனா யாரையும் காணுமே. போலான்னு பார்த்தா ராமோகனும் விட மாட்டாரே. இறைவா, இது என்ன சோதனை?